டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்ல நம்ம இன்னைக்கு லெக் கர்வ் பத்தி பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெக் கர்வ் ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன்ஸை மேக் பண்ணோம்னா நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மார்க் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட் பேண்ட், கேதரிங் பேண்ட் இந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஃபிட்டாக போடக்கூடிய பேண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபிட்டாக போடக்கூடிய பேண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லெக் கர்வ் மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை மேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேட்டர்னும் அக்யூரேட்டாக இருக்கும், நம்மளுடைய ஸ்டிச்சிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மார்க் ஆகும். எங்கேருந்து நம்ம மார்க் பண்ணோம்னா நம்ம பேண்ட் போடக்கூடிய இடத்துல இருந்து இந்த பெண்டை அக்யூரேட்டாக மார்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம லெக் கர்வ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லெக் கர்வ் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை மார்க் பண்ணுங்க, ரொம்ப அக்யூரேட்டான ஷேப்ஸும் அண்ட் மார்க்கிங்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிப் கர்வ் ஸ்கேல். ஹிப் கர்வ் ஸ்கேல் எதுக்காகனா சுடிதாரோடைய பேட்டர்ன்ஸை பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறதுக்காக தான். சுடிதார் எல்லாருமே ஃபிட்டாக போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ ஃபிட்டாக போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஹிப்போட மார்க்கிங்கை ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ஹிப் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஹிப்போட மார்க்கிங்கை பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பாயிண்ட்டை இப்படி அக்யூரேட்டாக மார்க் பண்ணுவாங்க. ஸோ ஹிப் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டர்ன்ஸை மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் நீங்கள்